பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் தேவ வல்லமையும் தேவ மகிமையும் உங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கி ஓய்வு நாள் இல்லையா? சபைக்கு போக ஆயத்தமாகிட்டீங்களா? சரி, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் என்ன? இன்றைக்கு ஏசாயா புஸ்தகம் 58வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடக்காமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. கர்த்தரை சபையில் சென்று ஆராதிக்கும்படிக்காக ஒரு ஆயத்தத்தோடு செல்லும்படிக்காக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஓய்வு நாளை மகிமையின் நாளாக மனமகிழ்ச்சியின் நாளாக எண்ணும்படிக்காக தேவன் சொல்லுகிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சொன்னபொழுது அவனுடைய இருதயம் மகிழ்ந்தது, சந்தோஷம் அடைந்தது என்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நாளை பரிசுத்தமாய் நீ அனுசரிப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அசட்டையாக அல்ல, ஏனோதானோ என்று சொல்லி அல்ல, ஏதோ ஒரு பழக்க தோஷத்தில் நாங்கள் எப்பொழுதும் போகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல. அந்த நாளில் நீ சொந்த வழிகளிலே நீ நடக்காத, சொந்த பேச்சுக்களை நீ பேசாத என்கிறதாக அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, பரிசுத்தம் உள்ள தேவனை சபையோடு சேர்ந்து நான் ஆராதிக்க செல்லுகிறேன். என்னுடைய வழிகளை நான் ஆராய்ந்து பார்த்து அந்த வாரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் என்னையே நான் ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து என்னை சுத்திகரித்து கொண்டு செல்லும்படிக்காக தேவன் சொல்லுகிறார். ஜெபித்து விட்டு ஆராதனைக்காக நாம் ஜெபித்து விட்டு அப்படியாக ஆயத்தமாகி செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. சபை கூடி வருதலுக்காக இன்றைக்கு நடக்கிற ஆராதனைக்காக எத்தனை பேர் ஜெபித்தீங்க? உங்களுடைய போக்குவரத்து, அந்த பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்களுடைய வாகனங்கள், நீங்கள் எடுக்கிற பஸ்ஸு, ட்ரெயின், நீங்கள் நடந்து போவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வழிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய வீடு, உங்களுடைய உடைமைகள் இவைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இன்றைய ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அது இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெருகச் செய்கிற ஒரு நாளாக இருக்க வேண்டும். அங்கே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு அர்ப்பணித்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை காணிக்கை தசமபாகங்களை செலுத்தி கர்த்தரை நாம் கனப்படுத்துகிறதற்காக நம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார், அவருடைய வசனத்தை கொடுக்க போகிறார். அப்படி என்கிற ஒரு வாஞ்சையோடு கற்றுக்கொள்ளுகிறவர்களாக அவருடைய ஆலயத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதாக. அப்படி நாம் செல்லும் பொழுது உங்களுடைய ஊழியக்காரருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? இன்றைக்கு முன்னின்று நடத்தக்கூடிய ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஊற்றப்பட வேண்டும். இன்றைக்கு நான் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை நான் காண வேண்டும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என் மூலியமாக மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாக வேண்டும். மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறவனாக தேவனுடைய சபைக்கு நான் செல்ல வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்றைக்கு நாங்கள் கூடி ஆராதிக்கிறதன் மூலியமாக சத்துருடைய கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையில் அழிக்கப்பட்டு போகிறது என்கிறதை விசுவாசித்தவர்களாக நம் ஆலயத்துக்கு சபை கூடி வருதலுக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது கர்த்தர் அந்த பிற்பாடு அந்த வசனத்தில் சொல்லுகிறார், நீ மன மகிழ்ச்சியாய் இருப்பாய் என்பதாக. உன்னை நான் உயர்ந்த ஸ்தலங்களில் உயர்த்தி வைப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். தம்முடைய ஆசீர்வாதங்களினாலே உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஆராதனையில் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக நம்ம எல்லோருமாய் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, ஓய்வு நாளுக்கும் நானே ஆண்டவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அந்த கல்வாரி நாயகனை சபை நடுவில் எழுந்தருளிருக்கிற எங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காக, ஆராதிக்கும்படிக்காக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சபையோடு நாங்கள் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் செல்லுகிறோம்.
எங்கள் வழிகளை உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் அதை நீர் எடுத்து எங்களை நீர் சுத்திகரிக்கும்படிக்காக நாங்கள் உம்மை ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஒரு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு உண்டாகி இருப்பதாக உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசுவீராக. முன் நடத்தக்கூடிய ஊழியர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகளாக, சீர்படுத்துகிற வார்த்தைகளாக, நல்வழிப்படுத்துகிற வார்த்தைகளாக எங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆயத்தத்தோடு நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம். உம்முடைய சமூகத்தில் உம்மை கனப்படுத்தும்படிக்காக எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா அந்தகார வல்லமைகளையும், மனுஷர்கள் மூலியமாக எழும்பக்கூடிய சத்துருடைய கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். எங்கள் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால பிதாவாகிய தேவன் மகிமை அடைவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆர்ப்பரித்து நாங்கள் தேவனை கொண்டாடும்படிக்கு செய்வீராக. உம்முடைய நன்மையையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நீர் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.